எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலட்சுமி. நான் வந்து இப்போ புளியந்தோப்புல சமூக பணியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் கடந்த ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கிறதுனா, பொதுவாகவே நம்ம ஊர்கள்ல இருக்கிற அதாச்சும் கிராமப்புறங்கள்ல தலித் மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நகர்ப்புற தலித்துகளை பற்றிய பிரச்சனைகள் நம்ம ரொம்ப கம்மியா பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டா நம்ம எஜுகேஷன் அண்ட் ரொம்ப கிரிமினல் வயலன்ஸ்ல நம்ம பிள்ளைங்க எதுல ரொம்ப முக்கியமா அதிகமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம மக்கள் கிட்ட இருந்து வெளியில எடுத்துட்டு வர்றது, அதாச்சும் தலித் மக்கள் கிட்ட இருந்து இதை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் ஆல்சோ அர்பன் தலித்ஸோட லேண்ட் ரைட்ஸை பத்தி ரொம்ப கம்மியா பேச வேண்டிய இதுலயும் பேசுறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ இதை அர்பன் தலித்ஸ் கிட்ட நான் எப்படி அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு சஜஷன், ஒரு அட்வைஸா யார்கிட்ட இருந்து கிடைச்சாலும், தோழ திருமா கிட்ட இருந்து கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்க கேள்விங்கிறது வந்து இஷ்யூ பேஸ்டு கொஸ்டின். இது நம்ம இப்போ வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டான டிஸ்கஷன் தான் நம்ம பேசுகிறோம். பொதுவாக காஸ்ட்னா என்ன, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ன, அதுக்கான பின்னணி என்ன, அதை எப்படி நம்ம வந்து அனிகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வைடான ஒரு விஷயம், ஒரு பரந்த பார்வையில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்கள் பேசுகிறதுங்கிறது வந்து அர்பன் தலித்து, ரூரல் தலித்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை நாம் வந்து அரசியல்படுத்தி அவங்கள போராட வைக்கிறது தான். அதுதான் அவங்கள அதுதான் அம்பேத்கர் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ்ன்னு சொன்னார். இந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்றதுங்கிறதுக்கே நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கு, பாடுபட வேண்டியிருக்கு. அவங்க இதெல்லாம் கடவுள் விதித்த விதி அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போற ஒரு உளவியலோட இருக்கிறாங்க, அந்த மைண்ட் செட்டோட இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து இல்லைல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்து போராடணும், போராடினாக்கா அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த அந்த விழிப்புணர்வை வந்து அந்தந்த பகுதி வாரியான இயக்கங்கள் தான் செய்ய முடியும். ஒரு பெரிய இயக்கம் அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட இந்த மாதிரி ரொம்ப நூக் அண்ட் கார்னர், ரொம்ப இன்டீரியர் இஷ்யூஸ்ல நம்ம போகும்போது அந்தந்த பகுதிகளில் நீங்கள் இயக்கங்களை கட்டமைக்கணும். அந்த பகுதியில் ஒரு இப்போ புளியந்தோப்புனா புளியந்தோப்பு மக்கள் அமைப்பு அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க வந்து ஒரு கம்யூன் லைஃபுக்கு வரணும். அவங்க ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒரு சூழலை நாம் உருவாக்கணும். இப்போ அங்கே வந்து நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதை தடுக்கிறது, ரவுடிசம் அதை தடுக்கிறது, திருட்டு அதை தடுக்கிறது, அதில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும்னா அஃபிஷியல்ஸை போய் அப்ரோச் பண்ணுறது, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ரெவன்யூ அஃபிஷியல்ஸை போய் பார்க்கறது, அவங்களுடைய டிமாண்ட் என்னங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வரிசைப்படுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஸ்ட்ரகிளை எடுக்கிறது. இந்த மாதிரி